கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதிர் நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அநேக நன்மைகளுக்காக நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை துதிக்கிறோம், சோஸ்தரிப்போம். இந்த நாள்ல நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. நீங்க அந்த செய்தியை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அந்த அதிகாரத்துல 25:31 46வது வசனம் வரைக்கும் வாசிங்க அப்படின்னு சொன்னா, அதுல நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சீங்க, அதனால நான் என்ன செய்யறேன், நீங்க என்ன செஞ்சீங்க அது எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாரு. செய்யாதவர்களை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு வங்கியில கடன் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னா, அதை நம்ம திருப்பி செலுத்தலைன்னா நம்ம என்ன செய்வாங்க, அவங்க நமக்கு தண்டனை தருவாங்க. ஆனா அதே சமயத்துல ஒருத்தவங்க கடன் கொடுக்க மாட்டேன்றவங்களுக்கு நம்ம தண்டிப்பாங்களா? கண்டிப்பா தண்டிக்க முடியாது. அதே சமயத்துல இன்னொரு வகையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் பெரிய தப்பு செஞ்சிருப்பாங்க, அவங்கள கொண்டு போய் என்ன செய்யலாம், நமக்கு ஒரு தீமை செஞ்சிருக்காங்க அல்லது தீமை செஞ்சிருக்காங்க, அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்கள கொண்டு போய் என்ன செய்யலாம், நம்ம நீதிபதி நிறுத்தலாம். அது என்னது செய்ய முடியும். ஆனா ஒருத்தவங்க நன்மை செய்யல அப்படின்றதுக்காக அவங்கள கொண்டு போய் வைக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னு சொன்னா, தீமைக்கு என்னது இருக்கு, நியாயம் செய்யணும் அப்படின்னு இருக்கும். அதே சமயத்துல ஒரு ஏழை எளியவர்களுக்கு கடன் கொடுக்கல அப்படின்னு அவங்கள சபிக்க முடியுமா? கண்டிப்பா நம்மளால அதை செய்ய முடியாது. அது அவங்களுடைய இஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் அதை நம்ம கையிலேயே அழகா கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க, போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்க, தண்ணி கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்த்தீர்கள். நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு நாங்கள் நமக்கு எப்படி செய்தோம் ஆண்டவரே அப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன் இந்த காரியம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்பொழுது சகல ஜனங்கள் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து, அந்த உலகத்தை வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். அப்ப ஆண்டவர் நம்மை இவ்வாறாக கேட்க சொல்ல போறாங்க. அப்படி சொல்லும் போதுதான் இந்த வசனம் சொல்லுச்சு, இந்த சிறியாரில் ஒருவனுக்கு நீங்க இதை செய்து அதை எனக்கே செய்தீங்களா. அப்போ அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, ஆண்டவருடைய பக்கத்துல நிக்கிறவங்க, வலதுபுறத்துல நிக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் எனக்கு செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, கேட்கிற ஜனங்க சொல்றாங்க, நாங்களும் எப்போ நீங்க தாகமா இருந்தீங்க, நீங்க எப்போ வியாதியா இருந்தீங்க, எப்போ ஆடை இல்லாம இருந்தீங்க, இதெல்லாம் அவங்க கேட்கும் பொழுது, இதெல்லாம் நீங்க யாருக்கு செஞ்சீங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு செய்தீங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்வீங்க போடுங்கன்னு சொன்னா எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே பகுதியில பிற்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, வலது புறம் பார்த்துட்டோம், இடது புறம் இருக்கிற ஆடுகளை பார்த்து தேவ பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்றாரு, நான் பசியா இருந்த நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை அப்படின்னு. அப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, செய்தி இருந்து கொடுக்கறது இல்ல, நான் பசியா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்கு செய்யல, தேவனுக்கு எதையும் நம்ம செய்யல அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த தேவனுக்கு செய்யாதவர்களை குறித்து அவங்க என்ன செய்யறாங்க, தீமை அவங்க ஆக்கினைக்கு தீர்க்கப்படுறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, நன்மை செய்யாத இருந்தாலும் நமக்கு என்னது, தீமையை ஆண்டவர் என்ன செய்வார், தண்டிக்கப்படுவார். நம்மளால செய்ய முடிகிற காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதற்கு அவங்க நம்ம என்ன சொல்ற, நீங்க எப்ப பசியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. எத்தனை பேரை நம்ம பாக்குறோம், பசியோட பாக்குறோம், சிலர் கஷ்டத்தோட பாக்குறோம், சிலர் வியாதியோட பாக்குறோம். அவங்க இடத்துல நம்ம நின்று ஒரு காரியங்களை பேசி அவங்களுக்கு ஒரு சில வழிகாட்டுதல் அல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகள், ஒருவேளை வியாதியா இருப்பாங்கன்னா நீங்க ஒரு கேள்விப்பட்ட ஒரு வைத்தியத்தை அவங்களுக்கு சொல்லலாம், அல்லது ஒரு மருத்துவமனை குறித்து நீங்க அவங்களுக்கு வழிகாட்டலாம். நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் பண உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த வசதி இருக்காது இல்லையா. அதனால நம்மளால முடிந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அது யாருக்கு செய்யணுமோ ஆண்டவர் சொல்ற, நீங்க அது எனக்கே செய்யுங்க. ஏன்னு சொன்ன, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே அவருக்கு யாரு, பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அப்பா எல்லாரையும் நேசிக்கிற அவரிடத்துல அவருக்கு பின்பற்றுகிற நீங்களும் நானும் கூட என்ன செய்யணுமா, எல்லாரையும் நேசித்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு நம்ம முற்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா,
கனி கொடாத வாழ்க்கை இல்லாதபடிக்கு கனி கொடாத மரத்தை என்ன பண்ணுவாங்க, வெட்டி போட்டுருவாங்க. அது போல இல்லாதபடிக்கு நம்ம நல்ல கனி தருகிற ஒரு மரமாக இருக்க நம்ம என்ன செய்யணுமா, நம்மை வளர்த்து கொள்ளணும். ஒரு கனி தருகிற மரம்னா அதுக்கு என்ன செய்யணும், உரம் போடணும், தண்ணி பாய்ச்சணும், நிறைய காரியங்கள் இருக்குல்ல. அப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன செய்வோமா, நல்ல கனி கொடுப்போம். இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரத்துல வேதம் வாசித்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து அனுதினமும் தேவனோடு ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன கனிகள், நல்ல கனிகளை தரும். நல்ல மரம் என்ன செய்யாது, கெட்ட கனியை தராது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அதே போல நம்ம நல்ல கனி கொடுக்கலாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்வாராக. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு இன்று நம்ம ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி, இந்த சிறியாரில் நீங்கள் எதை செய்வீர்கள், கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யும் பொழுது ஆண்டவருடைய அன்பு என்ன செய்றீங்க, அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, தேவன் என் மேல என்ன செஞ்சாரு, நான் ஒரு நாள்ல இப்படி கஷ்டப்பட்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு இந்த உதவி செய்தாருன்றதை நம்ம நினைச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக ஜீவிப்போமா. அப்படி ஜீவிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீ செய்த அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இருவரை நல்ல நித்திரை தந்து இந்த நாளை காண செய்த கிருபைக்காக உங்களுடைய பார்த்து நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரலாதபடிக்கு இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீ கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய எங்கள் கரங்களை பலப்படுத்துங்க. அதற்கான இருதயத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சி மன்னாடுகிறோம் சாமி. கஷ்டப்படுகிற பண கஷ்டத்திலும் மனபாரத்தோடு இருக்க பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும். இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவரே, தேவன் இருக்கார், தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு உதவி செய்ய அவளோடு காத்து கொண்டிருக்க பிள்ளையிடத்துல நீர் வழி நடத்த விடுமா அவளை கெஞ்சி மன்னாடுகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எடுத்து எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.